சிறுத்தைகள் இங்கே வாங்க, அப்பாவே தோக்கடிச்சிட்டாங்க, எங்களுக்கு இங்கே இவ்வளோ நாளாக விசுவாசமாக எதிரியோட கேம்புக்கு போங்க, ஆட்சி அமைக்க விடுங்க, நாங்கள் சொல்லும்போது கவுத்துடுங்க, அவங்க எப்போ சொல்லுவாங்க? மேபி 1 இயர், மேபி 1.5 இயர்ஸ். அவங்க மேலே இருக்க கரைகளை சரி செய்வாங்க, உங்கள் மேலே கரைகளை பூசி விடுவாங்க. அழகாக மக்களுக்கு உங்கள் மேலே ஹேட் அதிகமாக இருக்கிற பீக் பாயிண்டில் சிறுத்தை கர்ஜிக்கும், முரசு முக்கியம், அடுத்து அருவா சுத்தி நட்சத்திரம் ஒரு வெட்டு சரக்குன்னு வெட்டும். நடக்குதா இல்லைன்னு பாருங்க. கை அரைஞ்சிரும், அதை சொல்ல மாதிரி கை அறையாது, கை தான் கழுவி விட போயிடுச்சு. காங்கிரஸ் ஹேஸ் நோ பிளேஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். காங்கிரஸை திரும்ப கொண்டு வர்றவங்களுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு இது இருக்காது. இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நடக்குதா இல்லை மட்டும் பாருங்க. ஆனா பாரி, நீங்க தான் விஜயை ஆதரித்தீர்களே, விஜய் ஒரு தமிழர், எனக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம அழகான வியூகங்களை வகுத்து கொடுத்தோம், அந்த வியூகங்கள் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு ரீசன் மேபி ஐ டோன்ட் நோ, மேபி ஏடிஎம்கே ஒத்துக்காம கூட இருந்திருக்கலாம், இல்லை ஏடிஎம்கே அதை ஒத்துக்கணும்னா அவங்களோட பிரைஸ் வந்து ரொம்ப பெரிய இடமா இருக்கலாம். அதுக்கு இல்லைன்னா ஏடிஎம்கே விஜய் வளரக்கூடாதுன்னு ஒரு ஃபுல் இன்டென்ஷன்ல கூட நசுக்கலாம். கரெக்டா? பரவாயில்ல நாசமா போட்டோம். ஏன்னா விஜய் வந்துட்டா அந்த பயம் நிறைய அரசியல்வாதிகள் வந்துருச்சு. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி உங்களை அப்ரூவ் தெளிவா இருக்கும். ஸோ நீங்க யாரையும் நம்ப முடியாது. எல்லாரையும் அடிச்சு மேலே வர வரைக்கும் அளவுக்கு உங்களுக்கு ஆதரவும் இந்த முறை வரல. நீங்க வேணும்னு சொன்னதை விட வேண்டாம்னு சொன்னது, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதிராக விழுந்த வாக்குகளை கூட்டி பாருங்க. அவ்வளோரும் இப்ப அங்க இருந்து ஒரு போலரைசேஷன் ஆகும். என்னடா வந்துட்டாப்ல விஜய் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறவங்க அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க? எது விஜயை வீழ்த்தும், எந்த கட்சி விஜயை வீழ்த்தும்ங்கிற பார்வையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த கட்சிக்கு இன்க்ளைண்டா வாக்குகள் அடுத்த தேர்தலில் விழுகும். புரியுதா? அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்லி அது இல்லாம நீங்க இப்ப இந்த தோக்கக்கூடிய கட்சிகள்லாம் நீங்க சேர்த்துட்டு நீங்க என்னத்தை போய் களத்தில் நிக்க போறீங்க? புரியுதா? இது நடக்கும். உங்களை ரொம்ப வீக்கான டைம்ல உங்களை அடிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த கவர்மெண்ட் நம்ம சப்போர்ட் பண்ண தேவையில்லை. சப்போர்ட் பண்ணலாம், அடுத்து என்ன நடக்கும்? நமக்கு அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்கா அடுத்து வந்து ஆட்சி கலையும். ஆட்சி கலைஞ்சதுக்கு அப்புறம் கூட்டணிகள் உடையும், சேரும், மாறும். கரெக்டா? கண்டிப்பா திமுக வேலை பேக் ஸ்டாபர்ஸை திரும்ப போயிட்டு காங்கிரஸ் முந்தில் நிற்க முடியுமா? கூப்பிட மாட்டாங்க. விடுதலை சிறுத்தை கூப்பிட மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? இங்க அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே மாறும்ல. அந்த அலைன்மெண்ட்ஸ் வந்து விஜய்க்கு சாதகமா இருக்குன்னு எவன் சொல்லுவான்? யாரும் சொல்ல முடியும்? எது வேணா மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். சோ எடப்பாடி என்ன பண்ணுவாரு? நம்ம ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து அடுத்து மேல வரதுக்கு வழியை பார்ப்போங்கிறாரு. மோஸ்ட்லி எடப்பாடி பழனிசாமி வில் கோ ஃபார் நாம் தமிழர். ஏன்னா இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தோல்விக்கு வாக்கு வித்தியாசம், நீங்க டிஎம்கே டு ஏடிஎம்கேவோட தோல்வி விகிதத்தை நீங்க பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதத்துல 2000-3000 வாக்குகள் ரொம்ப கம்மி தான். இப்ப அந்த 2000-3000 வாக்குகள் வந்து நாம் தமிழரோட கோர் ஓட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப போட்டிருக்கக்கூடிய அந்த 4% வாக்குகள் இருக்குல்ல, இந்த 4% வாக்குகள் நாம் தமிழரோட கோர் ஓட்ஸ். அதுல மாட்டுக்கிறதே இல்லை யாருக்கும். இந்த 4% வாக்குகள் திரும்ப ஏடிஎம்கேவோட நிற்கும் பொழுது ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அவர் என்ன நினைப்பாரு? விழுகட்டும் நினைக்கிறாரு. இப்ப திரும்ப சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியை கழட்டி விட்டா மட்டும்தான் ஏடிஎம்கே வில் சர்வே, இல்லைன்னா ஏடிஎம்கே வந்து வேனிஸ் ஆயிரும். நான் திரும்ப சொல்றேன்.